2026இல் 4 புதிய கார் மாடல்களை வெளியிடும் மாருதி சுசுகி. என்னென்ன மாடல்கள் தெரியுமா? வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 கார் மாடல்களை மாருதி வெளியிடுவது வழக்கம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு விக்டோரிஸ் என்ற ஒரே ஒரு மாடலை மட்டுமே அந்நிறுவனம் வெளியிட்டது. 2026இல் இந்தியாவில் மாருதி வெளியிடவிருக்கும் அந்த 4 கார் மாடல்கள் எவை எவை என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். மாருதியின் முதல் எலக்ட்ரிக் காரான விட்டாரா 2026லேயே இந்தியாவில் வெளியிடப்படவுள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் வெளியிட மாருதி திட்டமிட்டிருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களினால் அதன் வெளியீடு தாமதமானது. இந்த டிசம்பர் மாதம்தான் விட்டாராவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது மாருதி. தொடர்ந்து 2026இன் தொடக்கத்தில் இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவியின் வெளியீடு இந்தியாவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதமே இந்த எலக்ட்ரிக் காரினை இந்தியாவில் நாம் எதிர்பார்க்கலாம். மஹிந்திரா BE6, ஹூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக், MG ZS EV, வின்ஃபாஸ்ட் VF6 மற்றும் டாடா கர்வ் EV ஆகிய எலக்ட்ரிக் எஸ்யூவிக்களுக்கு போட்டியாக இந்த விட்டாராவை இந்தியாவில் வெளியிட உள்ளது மாருதி. தற்போது இந்தியாவில் விற்பனையில் இருக்கும் ஃப்ராங்க்ஸ் கிராஸ்ஓவர் எஸ்யூவியின் நெகிழ்வு எரிபொருள் பவர் ட்ரெயின் கொண்ட ஃப்ராங்க்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடலை அடுத்த ஆண்டு 2ஆம் பாதியில் இந்தியாவில் மாருதி வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் கார் மாடல்கள் E20 எரிபொருளில் இயங்கும் வகையிலான பவர் ட்ரெயினை கொண்டுள்ளன. ஆனால் 85% வரையிலான எத்தனால் கலப்பு கொண்ட பெட்ரோலில் இயங்கும் வகையிலான ஃப்ராங்க்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் மாடலை இந்தியாவில் மாருதி வெளியிட உள்ளது. மாருதியின் 2வது எலக்ட்ரிக் காராக இந்தியாவில் புதிய எலக்ட்ரிக் MPV மாடல் ஒன்றை வெளியிட அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. YMC என்ற குறியீட்டு பெயரில் இந்த புதிய எலக்ட்ரிக் காரை உருவாக்கி வருகிறது மாருதி. விட்டாரா SUV உருவாக்கப்படும் அதே பிளாட்ஃபார்மிலேயே இந்த புதிய எலக்ட்ரிக் MPV மாடலையும் அந்நிறுவனம் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எர்டிகா மற்றும் XL6 ஆகிய MPV கார்களுக்கு மேலாக புதிய எலக்ட்ரிக் MPVயை மாருதி பிளேஸ் செய்யலாம் என தெரிகிறது. கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVக்கு போட்டியாக இந்த எலக்ட்ரிக் கார் விற்பனை செய்யப்படும் என தெரிகிறது. தற்போது விற்பனையில் இருக்கும் 2ஆம் தலைமுறை பிரெஸ்ஸா சப்காம்பேக்ட் SUVயின் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விரைவில் வெளியிட உள்ளது மாருதி. இந்த மேம்படுத்தப்பட்ட புதிய மாடலினை ஏற்கனவே இந்தியாவில் சோதனை செய்ய தொடங்கிவிட்டது அந்நிறுவனம். டிசைனில் சின்ன சின்ன மாற்றங்களுடன் புதிய வசதிகளையும் கொடுத்து பிரெஸ்ஸாவை மாருதி மேம்படுத்தலாம் என தெரிகிறது. மெக்கானிக்கலாக எந்த மாற்றமும் இருக்காது. பெரிய மாற்றம் என்றால் அது பிரெஸ்ஸாவின் CNG பவர் ட்ரெயின் வேரியண்டில் தான் இருக்கும். அதில் அண்டர்பாடி CNG டேங்கை கொடுத்து மாருதி அப்டேட் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.